Good morning students, welcome to biology class. In last video we have learnt about pollination. Today we start with fertilization in plants. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா பாலினேஷன் மகரந்த சேர்க்கைனா என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல்னா என்ன, ஃபெர்டிலைசேஷன்னா கருவுறுதல். நம்ம அன்றைக்கே சொன்னோம் கருவுறுதல் நடக்கணும்னா ஃபஸ்ட் என்ன நடக்கணும், மகரந்த சேர்க்கை நடக்கணும். மகரந்த தூள்கள் சூலக முடியை அடையிற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் மகரந்த சேர்க்கைங்கிறது. அது நடந்தால் தான் என்ன நடக்கும்னு அடுத்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, pollen grains reach the right stigma and begin to germinate. அதாவது pollen grains வந்து என்ன ஆகும்னா ஸ்டிக்மாவில் வந்து, அதாவது கரெக்டான ஒரு ஸ்டிக்மாவை வந்து ரீச் ஆகி என்ன ஆகும்னா அது ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். சரி, அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா pollen grains வந்து என்ன ஆகுனா ஸ்டிக்மாவில் வந்து விழுந்திருக்கதான் இந்த டயக்ராமில் காட்டியிருக்காங்க. Pollen grains forms a small tube-like structure called pollen tube which emerges through the germ pore. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா pollen grainsலேருந்து அப்படியே pollen tube வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த pollen tube வழியாக நமக்கு என்ன ரீச் ஆகும், இப்போ அந்த pollen grains எல்லாம் வந்து சேர்ந்துடும், கீழே வந்து நமக்கு சேருது. The contents of the pollen grain move into the tube. என்ன ஆகுனா அந்த டியூப் வழியாக அந்த pollen grainsலாம் அப்படியே மூவ் ஆகுது. Pollen tube grows through the tissues of the stigma and style and finally reaches the ovule through the micropyle. என்ன ஆகுதுன்னா ஸ்டிக்மா வழியான அந்த pollen tubeங்கிறது ஸ்டிக்மா வழியாக வந்து ஸ்டைல் வழியாக வந்து அப்புறம் ஸ்டிக்மா வழியாக வந்து அப்புறம் ஸ்டைல் வழியாக வந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக மைக்ரோஃபைல் ஓவியூவில் நம்ம மைக்ரோஃபைல் ரீஜன் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, அந்த மைக்ரோஃபைல் வழியாக என்ன ஆகுனா உள்ள ரீச் ஆக ஆரம்பிக்குது. Vegetative cell degenerates and the generative cell divides into form two sperms or male gametes. நம்ம போலன் கிரெயினில் நம்ம ரெண்டு செல் இருக்குன்னு பார்த்தோம், வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஜெனரேட்டிவ் செல். அதில் வெஜிடேட்டிவ் செல் வந்து அழிஞ்சிரும், டிஜென்ரேட் ஆயிரும். ஜென்ரேட்டிவ் செல் மற்றும் டிவைட் ஆகி ரெண்டு ஸ்போம்ஸ் உருவாக்கும். ரெண்டு ஸ்போம்னு சொல்லலாம், ஆர் டூ மேல் கேமெட்ஸ்னு சொல்லலாம். சரியா, இங்கே ஸ்போம்ங்கிறத கேமெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஜென்ரேட்டிவ் அன்லைன் பண்ணுங்கள், ஜென்ரேட்டிவ் செல் வந்து டிவைட் ஆகி டூ ஸ்போம்ஸ் ஆர் டூ மேல் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. Tip of pollen tube burst and the two sperms enter the embryo sac. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த pollen tube இருக்குல்ல, அது burst ஆகிட்டு டூ ஸ்போம்ஸ் எங்கே போய் நுழையுதுன்னா எம்ப்ரியோ சாக்குள்ளே, எம்ப்ரியோ சாக்கில் போய் என்டர் ஆகிடுது. எது வழியாக, மைக்ரோஃபைல் ரீஜன் வழியாக உள்ளே போகுது. pollen grain வந்து ஸ்டிக்மாவில் விழுகுது, அதில் வந்து ஒரு pollen tube வந்து அப்படியே நமக்கு மைக்ரோஃபைல் ரீஜன் வரைக்கும் போகுது. அந்த மைக்ரோஃபைல் ரீஜன் வழியாக தான் என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு ஸ்போம் ஆர் மேல் கேமெட்ஸ் என்டர் ஆகி எம்ப்ரியோ சாக்கில் போய் ரீச் ஆயிடுது. ஓகே, ஒன் ஸ்பெர்ம் ஃபியூசஸ் வித் த எக் சின்கேமி அண்ட் ஃபார்ம்ஸ் அ டிப்ளாய்ட் சைகோட். அதில் ஒரு ஸ்பெர்ம் வந்து அந்த எக்கோட ஃபியூஸ் ஆகுது. நடுவில் நமக்கு எக் அப்பேரட்டஸ்னு படித்தோன்னே அவருக்கா, எக் அப்பேரட்டஸோட அது ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன ஆகுதுன்னா ஜைகோட், டிப்ளாய்ட் ஜைகோட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு சின்கேமின் பேர். த அவுட்டர் ஸ்பெர்ம் ஃபியூசஸ் வித் த செகண்டரி நியூக்ளியஸ் ட்ரிபிள் ஃபியூஷன் டு ஃபார்ம் த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் விச் இஸ் ட்ரிப்ளாய்ட் இன் நேச்சர். இப்போ செகண்டரி நியூக்ளியஸ் இருக்குல்லையே, அந்த செகண்டரி நியூக்ளியஸ் கூட இன்னொரு ஸ்பெர்ம் இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகுதுன்னா ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரிபிள் ஃபியூஷனுங்கிறது உருவாகுது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெர்ம் வந்து எக்கோட ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்ட் ஜைகோட்டாக மாறிடுது. அந்த செகண்ட் ஸ்பெர்ம், அதாவது அதர் ஸ்பெர்ம் இருக்குல்ல, அது செகண்டரி நியூக்ளியஸோட ஜாயின் ஆகி நமக்கு என்ன உருவாகுதுன்னா ட்ரிபிள் ஃபியூஷன் ஆகுது, மூவிணைவு ஆகுது. டிப்ளாய்டு ஜைகோட்னா இருமைய சைகோட், ட்ரிபிள் ஃபியூஷன்னா மூவிணைவு வந்து நடக்குது. சரியா, 2 மார்க்கில் ட்ரிபிள் ஃபியூஷன் இம்பார்ட்டன்ட். டு ஃபார்ம் த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் விச் இஸ் ட்ரிப்ளாய்ட் இன் நேச்சர். Since two types of fusion, syngamy and triple fusion, takes place in an embryo sacs, the process is termed as double fertilization online. இப்போ ரெண்டு விதமான ஃபியூசன் இங்கே நடக்கிறனால இந்த ஃபெர்டிலைசேஷன், இந்த கருவுறுதல் என்னன்னு சொல்கிறோன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன், இரட்டை கருவுறுதல். ஆன்லைன் இரட்டை கருவுறுதல்னு சொல்கிறோம். எப்படி இரட்டை கருவுறுதல் நடக்குது, ஒரு ஸ்பெர்ம் வந்து எக்கோட சிங்க் ஆகிறனால நமக்கு டபுள் ஜைகோட், டிப்ளாய்டு சைகோட் உருவாகுது. அதர் ஸ்பெர்ம் கனெக்ட் வித்
கனெக்ட் வித் அதர் செகண்டரி நியூக்ளியஸ். ஃபஸ்ட்டு 2 தடவை நமக்கு இங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை எக் அப்பேரட்டஸோட ஜாயின் ஆகுறது, செகண்ட் ஸ்போம் வந்து செகண்டரி நியூக்ளியஸ் கூட ஒரு தடவை ஃபெர்டிலைஸ் ஆகுது. ஸோ இங்கே 2 விதமான ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறனால இது என்னென்னு சொல்கிறோன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன். 2 மார்க்கில் டபுள் ஃபெர்டிலைசேஷனும் ட்ரிபிள் ஃபியூஷனும் இம்பார்ட்டண்ட். After triple fusion, primary endosperm nucleus develop into an endosperm. Endosperm provides food to the developing embryo. இந்த triple fusionக்கு அப்புறமா அந்த primary endosperm nucleus இருக்கு இல்லையா, அதாவது ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய endosperm என்ன ஆகுதுன்னா டெவலப் ஆகி ஒரு மெச்சூர் endosperm மாறிடும். இந்த endospermோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது தான் இதோட மெயின் வேலை. சரியா? லேட்டர் த சினர்ஜிட்ஸ் அண்ட் ஆன்டிபோடல் செல்ஸ் டீஜெனரேட். அதுக்கப்புறமா இப்போ நம்ம அங்கே அந்த எம்ப்ரியோ சாக்குள்ளே இருந்தது என்னென்ன நம்ம படிச்சிருக்கோன்னா சினர்ஜிட் இருக்குது, எக் அப்பரட்டஸ் இருக்குது, ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்குது, செகண்டரி நியூக்ளியஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இதில் வந்து இப்போ நமக்கு ட்ரிபிள் ஃபியூஷன் மூலமாக நமக்கு செகண்டரி நியூக்ளியஸும் ஃபெர்டிலைஸ் ஆகிடுச்சு, எக்கும் ஃபெர்டிலைஸ் ஆகிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய அந்த சினர்ஜிட் செல்ஸும் ஆன்டிபோடல் செல்ஸ் என்னதுன்னா டீஜெனரேட் ஆகிடுது. டீஜெனரேட்னா அழிஞ்சிருது. ஓகே. Significance of fertilization. It stimulates the ovary to develop into fruit. இந்த fertilization நடந்தால் தான் ஓவரி என்னவா மாறும்னா ஃப்ரூட்டாக மாறும், கனியாக மாற ஆரம்பிக்கும். It helps in development of new characters from 2 different individuals. இப்போ இதனால் நமக்கு ஒரு நியூ கேரக்டர் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் வந்து நமக்கு உருவாக ஆரம்பிக்குது. Post fertilization changes. The ovule develops into a seed. இப்போ ஓவியல் பார்த்தீங்கன்னா என்ன, இப்போ ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் நமக்கு நடக்குது அப்படின்னா ஓவியூல் வந்து டெவலப்ஸ் இன்டு சீடு. ஓகே, ஓவியூல் வந்து சீடாக டெவலப் ஆகுது. த இன்டர்கியூமெண்ட்ஸ் ஆஃப் த ஓவியூல் டெவலப் இன்டு எ சீட் கோட் அன்லைன் இன்டர்கியூமெண்ட்ஸ். அந்த மைக்ரோபைல் ரீஜனை சுற்றி பார்த்திங்கன்னா 2 இன்டர்கியூமெண்ட் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம் நம்ம ஓவியூல் படிக்கும்போது இல்லையா. அந்த என்ன ஆகுதுன்னா அது வந்து இன்டர்கியூமெண்ட்ஸ் வந்து சீட் கோட்டாக கனி உரையாக, அதாவது விதையுரையாக நமக்கு மாறுது. ஒன் வேர்ட், இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். இன்டர்கியூமெண்ட்ஸ் ஆஃப் த ஓவியூல் டெவலப் இன்டு டேஷ் சீட் கோட். The ovary enlarges and develop into a fruit. இப்போ ஓவரி பார்த்திங்கன்னா என்லார்ஜ் ஆகி டெவலப் ஆகி நமக்கு என்னவா மாறிடும், ஃப்ரூட்டாக மாறுது. ஏன்னா நமக்கு இங்கே என் ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் தான், ஃப்ரூட் உருவாக்குறது தான் மெயின் என் ப்ராடக்ட்டுங்கிறது. ஸோ அது வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கிது. The seed contains the future plant or embryo which develops into a seedling under appropriate conditions. அதாவது அந்த இந்த புது வகையான பிளான்ட் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா அது என்னவா மாறுனா அடுத்த நியூ ஜென்ரேஷனாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். 5 மார்க்கில் ஃபெர்டிலைசேஷன் இன் பிளான்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராம் போட்டு இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு எழுதணும். அதே மாதிரி 2 மார்க்கில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஃபியூஷன் இம்பார்ட்டன்ட், டபுள் ஃபெர்டிலைசேஷன் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பிளான்ட்டில் எப்படி நமக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமனில் sexual reproduction in human. You have studied the structural details of the male and female reproductive system in 9th standard. In human beings, the male and female reproductive organs differ anatomically and physiologically. நம்ம 9th வந்து மேல் ஃபீமேல் reproductive organs பற்றி படிச்சிருக்கோம். தென் வந்து பட் வந்து இதில் டிஃபரன்ஸ் இருக்கும். மேல் வந்து ஆர்கன்ஸில் அனாட்டமியாலும் சரி ஃபிசியாலஜியாலும் சரி வெளிப்புற உட்புற தோற்றத்தில் நம்ம கண்டிப்பாக டிஃபரன்ஸுங்கிறது இருக்கும். நியூ இண்டிவிஜுவல்ஸ் டெவலப் பை த ஃபியூஷன் ஆஃப் கேமேட்ஸ் அன்லைன். நியூ இண்டிவிஜுவல்ஸ் புது உயிரினங்கள் எப்படி உருவாகுதுன்னா ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸோட இணைவு மூலமாக தான். அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆச்சுன்னா நமக்கு நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் ஆகும். Sexual reproduction involves the fusion of 2 haploid gametes, male and the female gametes. Unlike sexual reproductionல male and female gamete வந்து fuse ஆகிறது தான் வந்து fuse ஆகணும். 2 haploid gametes வந்து fuse ஆகணும் to form a diploid individual. அப்போ ரிசல்ட் நமக்கு என்ன கிடைச்சுன்னா ஒரு டிப்ளாய்டு இண்டிவிஜுவல் வந்து ஜைகோட் வந்து உருவாகுது. Organs of the reproductive system are divided into primary and secondary sex organs. அன்லைன் இப்போ reproductive system இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் சொல்லியும் அதே மாதிரி செகண்டரி ஆக்சசரி என்ன துணை ஹெல்ப் பண்ணுறது ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். சரியா? அன்லைன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி அதர் நேம் ஆக்சரி செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இன்க்ளூட் த கோனட்ஸ்.
ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எதெல்லாம் ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எதெல்லாம் ஆக்சஸரின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இன்க்ளூட் த கோனட்ஸ், அதாவது டெஸ்டிஸ் இன் மேல் அண்ட் ஓவரிஸ் இன் ஃபீமேல். ஆன்லைன் இதுதான் மெயின். ப்ரைமரிங்கிறது இதுதான். டெஸ்டிஸ் மேலில் வந்து டெஸ்டிஸ் அண்ட் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஓவரிஸ். இது கலெக்டிவாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோனட்ஸ் சொல்கிறாங்க. மேல் கோனட்ஸ் அண்ட் ஃபீமேல் கோனட்ஸ் சொல்லிக்கலாம். மெயின் ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பார்த்தீங்கன்னா மேலில் வந்து டெஸ்டிஸ், ஃபீமேலில் வந்து ஓவரிஸ். சரியா, மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சஸரி ஆர் செகண்டரி ஆர்கன்ஸ் தான். பட் அது இம்பார்ட்டன்ட். ஆக்சரி செக்ஸ் ஆர்கன்ஸ் எதெல்லாம்னா மேலில் பார்த்திங்கன்னா வாஸ் டிஃபரன்ஸ், எபிடிடிமிஸ், செமினல் வெசிக்கிள், ப்ராஸ்டேட் கிளாண்ட் அண்ட் பீனிஸ். அன்லைன் ஆக்சரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இன் மேல் வாஸ் டிஃபரன்ஸ், எபிடிடிமிஸ், செமினல் வெசிக்கிள், prostate gland and penis. ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா fallopian tubes, uterus, cervix and vagina. fallopian tubes, uterus, cervix and vagina. The secondary axillary sex organs include those structures which are involved in the அதாவது இந்த செகண்டரி செக்ஸ் ஆர்கன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து மெயினாக எதுக்கு அங்கே தேவையாக இருக்குது, என்ன யூசேஜ் அது இருக்குதுன்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் ஆஃப் ஓவுலேஷன். சரியா, என்ன நடக்கணும், ஓவுலேஷன் நடக்கணும். ஃபியூசன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபியூசன் ஆகிறதுக்கு பேர் தான் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷனா கருவுறுதல். சரியா, கருவுறுதல் நடக்கணும்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகணும். டிவிஷன் ஆஃப் த ஃபெர்டிலைஸ்டு எக் அப் டு த ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ. ஃபெர்டிலைசேஷன், அந்த கருவுறுதல் நடைபெற்ற அந்த கருமுட்டையானது என்னவாக மாறணும், எம்ப்ரியோவாக மாறணும். அதுக்கப்புறம் அது என்னவா ஆகும், ப்ரெக்னென்சி. அந்த ரிசல்ட், ஃபெர்டிலைசேஷனோட ரிசல்ட் என்ன, ஏன்னா ஃபெர்டிலைசேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகவும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து ப்ராப்பராக சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா ப்ரெக்னென்சிங்கிறது உருவாகும். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபோட்டஸ். ஃபோட்டஸ்னால் ப்ரெக்னென்சி மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த இளம் உயிர் இருக்குல்லையே, அந்த ஃபோட்டஸ், அந்த குழந்தை தான். கரெக்டான டெவலப்மெண்ட் இருக்கணும். ஏன்னா டெவலப்மெண்ட்லேயும் நமக்கு மிஸ்டேக்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து சைல்ட் பர்த். சரியா, லாஸ்ட்டாக குழந்தை பிறக்கிறது. இந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு இந்த ஆக்சரி ஆர்கன்ஸ் மூலமாக தான் நடக்கும், வித் ஹெல்ப். ஓகே, now let's see the cells of primary reproductive organs in human male and female and their role in reproduction. நம்ம அடுத்து டீட்டெயிலாக மேல் அண்ட் ஃபீமேல் reproductive organ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ப்ரைமரி ஆர்கன்ங்கிறது இங்கே என்ன, மேலுக்கு டெஸ்டிஸ், ஃபீமேலுக்கு ஓவரி. இதோட ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். சரியா, மேல் reproductive organனாவே நமக்கு ஞாபகம் வந்துடும் ப்ரைமரி ஆர்கன், டெஸ்ட் ஞாபகம் வந்துடணும், ஃபீமேலுக்கு ஓவரிஸ் ஞாபகம் வந்துடும். சரியா, மேல் reproductive organ structure of testis. அன்லைன் 5 மார்க். மேல் ஆர்கன்கிறது என்னது, டெஸ்டிஸ் தான் மெயின் ஆர்கன். டெஸ்டிஸ் ஆர் த reproductive glands of the male that are oval shaped organs which lie outside the abdominal cavity of a man in a sac like structure called scrotum. அந்த டெஸ்டிஸ்ங்கிறதா ரீப்ரொடக்டிவ் கிளாண்டுங்கிறது. அது ஷேப் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பாக இருக்குது. அதே மாதிரி எங்கே இருக்குன்னா அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி, அடிவயிற்றுக்கு வெளியே. அப்டாமினா அடிவயிறு, அடிவயிற்றுக்கு அந்த கேவிட்டிக்கு வெளியே வந்து நமக்கு பாடிக்குள்ளே இல்லாமல் அவுட் சைட் த பாடி வந்து இருக்குது அப்டாமினல் கேவிட்டியில். இந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஸ்க்ரோட்டம். அந்த பை, சாக்னா ஒரு பை போன்ற அந்த பகுதிக்கு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோட்டம். ஓகே, now we shall study the various cells which are present in the testis. இப்போ அந்த டெஸ்டிஸில் என்னென்ன வேரியஸ் செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ டெஸ்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, அந்த டெஸ்டிஸ் வந்து சாக் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்க்ரோட்டம்ங்கிறது. அவுட் சைடில் ஒரு அப்டாமினல் கேவிட்டியில் அவுட் சைட் த பாடி வந்து இருக்கக்கூடிய அந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஸ்க்ரோட்டம்ங்கிறது. நம்ம டெஸ்டிஸில் என்னென்ன வேரியஸ் செல்ஸ் இருக்கிறது தான் நமக்கு இப்போ டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. Each testis is covered with a layer of fibrous tissue called tunica albuginea. அன்லைன் ஒவ்வொரு டெஸ்டிஸையும் கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் லேயர், ஃபைபர்னா என்ன, ஒரு நார் போன்ற ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டியூனிகா ஆல்புஜினியா. அன்லைன் டெஸ்டிஸை சுற்றி கவராக இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூக்கு பேர் டியூனிகா ஆல்புஜினியா. மெனி செப்டா ஃப்ரம் திஸ் லேயர் டிவைட் த டெஸ்டிஸ் இன்டு pyramidal lobules which in the lie seminiferous tubules, cells of Sertoli and the Leydig cells, interstitial cells. ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய செல்ஸுங்கிறது. இது ஜென்ரலாக என்ன நேம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மெனி செப்டா ஃப்ரம் திஸ் லேயர் டிவைட்ஸ் த டெஸ்டிஸ் இன்டூ, அங்கே இருக்கக்கூடிய செப்டாம்னா தடுப்பு சுவர். அந்த டெஸ்டிஸை வந்து சின்ன சின்ன தடுப்பு சுவராக வந்து பிரிக்குது.
divide the testis into pyramidal lobules in which the seminiferous tubules, cells of Sertoli and the Leydig cells, other name interstitial cells, இதெல்லாம் வந்து அந்த டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய தனித்தனியான பகுதிகள். The process of spermatogenesis take place in the seminiferous tubules. அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இங்கே இருக்கிற அந்த டெவலப்மெண்ட்டுக்கு பேர் தான் அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அது எங்கே நடக்குதுன்னா seminiferous tubules online. The process of spermatogenesis takes place in the seminiferous tubules. The Sertoli cells are the supporting cells and provide nutrients to the developing sperms online. இந்த Sertoli cellsங்கிறது தான் அந்த டெவலப்பிங் ஸ்பெர்ம் வந்து டெவலப் ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து நியூட்ரிஷனை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா Sertoli cells online. Sertoli cells important in one word. Sertoli cells are the supporting cells and provide nutrients to the developing sperms. The Leydig cells are polyhedral in shape and lie between the seminiferous tubules and secrete testosterone. It initiates the process of spermatogenesis. இங்கே இந்த கேமிட் டெவலப்மெண்ட்டை தான் நம்ம ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னு சொல்கிறோம். அது வந்து எங்கே நடக்குதுன்னா செமினிஃபரஸ் டியூபியூல்ஸில். ஒன் வேர்டில் இப்போ நமக்கு 3 ஒன் வேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது. இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ங்கிற ப்ராசஸ் எங்கே நடக்குது அப்படின்னா செமினிஃபரஸ் டியூபியூல்ஸில். ஓகே, அதே மாதிரி செர்டோலி செல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கொடுக்குது. லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லேடிக் செல்ஸ் இன் பாலிஹெட்ரல் இன் ஷேப் அன்லைன். லேடிக் செல்ஸோட ஷேப் பார்த்திங்கன்னா பாலிஹெட்ரல் இன் ஷேப் அண்ட் லை பிட்வீன் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ். இது எங்கே இருக்குன்னா செமினிஃபரஸ் டியூபியூல்ஸுக்கு நடுவில் இருக்குது. அண்ட் செக்ரேட் டெஸ்டோஸ்டிரோன், இது முக்கியமான ஒரு ஹார்மோன். மேல் கேமெட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோன் தான் டெஸ்டோஸ்டிரோன். அதை செக்ரீட் பண்ணுறது தான் இதோட மெயின் வேலை பார்த்திங்கன்னா லேடிக் செல்ஸோட வேலை. இட் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இது என்ன பண்ணுது, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ங்கிற ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுது. இப்போ டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் செக்ரீட் ஆனால் தான் இங்கே ஸ்பெர்மட்டோஜெனிசிஸே நடக்கும். அந்த ப்ராசஸ்ஸு மேல் கேமெட்ஸ் உருவாகி அந்த ஸ்பெர்ம்ஸ் வெளிவராத அந்த ப்ராசஸ்ஸே நடக்கிறது எதனாலனா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அது வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ங்கிற ப்ராசஸை என்ன பண்ணுதுன்னா இனிஷியேட் பண்ணுது. அப்போ இங்கே நம்ம இந்த 3 செல்ஸ் நேமை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ், அது வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கக்கூடிய இடம். அப்புறம் செர்டோலி செல்ஸ் நியூட்ரிஷனை வந்து கொடுக்குது யாருக்கு, ஸ்பெர்ம்ஸ்க்கு. அதே மாதிரி லேடிக் செல்ஸுங்கிறது எங்கே இருக்குன்னா செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்க்கு நடுவில் இருக்குது. அதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரோனை செக்ரீட் பண்ணுது. அந்த டெஸ்டோஸ்டிரோன் தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கிறதுக்கு இனிஷியேட் பண்ணுது. ஸோ ரொம்ப இது இம்பார்ட்டன்ட். இந்த நம்ம சொன்ன அந்த நேம்ஸ்லாம் நமக்கு இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரி. இப்போ நம்ம பார்த்து முடித்தது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், structure of testis, then female reproductive organ, structure of ovary. The ovaries are located on either side of the lower abdomen, composed of 2 almond-shaped bodies, each lying near the lateral and the fallopian tube. The ovaries எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா on either side of low abdomen, ரெண்டு அப்டாமனுக்கும் ரெண்டு சைட்லேயும் ஓவரிஸ் இருக்குது. லோயர் அப்டாமனில் கம்போஸ்ட் ஆஃப் 2 அல்மாண்ட் ஷேப்டு பாடிஸ். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா 2 அல்மாண்ட் ஷேப்டு பாடிஸ் வந்து சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது கூட ஈச் லையிங் நியர் த லேட்ரல் அண்ட் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப். அந்த ஓவரிஸ் கூடயும் என்ன இருக்குன்னா ஃபெலோப்பியன் டியூபும் சேர்ந்துருக்கும். ஈச் ஓவரி இஸ் த காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் அன் இன்னர் மெடுலா. இப்போ நமக்கு ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு ஓவரி இருக்குது. ரைட் சைடில் ஒரு ஓவரி, லெஃப்ட் சைடில் ஒரு ஓவரி, 2 ஓவரி இருக்குது. எங்கன்னா லோயர் அப்டாமனில். ஈச் ஓவரி இஸ் அ காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் அவுட்டர் கார்டெக்ஸ். ஒவ்வொரு ஓவர்லேயுமே அவுட்டர் 2 லேயர் இருக்குது. ஒரு லேயர் பார்த்திங்கன்னா அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் லேயர் பார்த்திங்கன்னா மெடுலா. The cortex is composed of a network of connective tissues called as stroma and is lined by the germinal epithelium. The outer cortex பார்த்திங்கன்னா எப்படி கம்போஸ் ஆகிருக்குன்னா நெட்வொர்க் மாதிரி இருந்து அது கூட ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்ட்ரோமா. அதுக்கு பேர் என்னென்னா ஸ்ட்ரோமா. சரியா, அந்த கார்டெக்ஸை வந்து நெட்வொர்க் மாதிரி கம்போஸ் ஆகிருக்கு. அந்த கனெக்டிவ் டிஷ்யூக்கு போயிது ஸ்ட்ரோமா அண்ட் இஸ் லைன்டு பை த ஜெர்மினல் எபித்தீலியம். The epithelial cells called the
granulosa cells, and the epithelial cells called the granulosa cells surround each ovum in the ovary together, forming the primary ஃபாலிக்கல். சரியா, இது வந்து இது மெயின் வேலை என்னென்னா, இங்கேருந்து ஃபாலிக்கல் கிராஃபியன் ஃபாலிக்கல்னு வந்து நமக்கு இங்கே உருவாகும். அங்கே அது வந்து உருவாகிறதுக்கு எங்கேருந்து நமக்கு உருவாகுதுன்னா, இந்த எபித்தீலியல் செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த கிரானுலோசா செல்ஸ்லேருந்து நமக்கு ப்ரைமரி follicle உருவாகுது. As the egg grows larger, the follicle also enlarges and gets filled with the fluid called Graafian follicle. Okay, as the egg grows larger, and the egg வந்து பெருசா மாறி, the follicle also enlarges and gets filled with the fluid and is called the Graafian follicle. இப்போ அந்த ஃபாலிக்கல் நமக்கு என்னவா மாறுதுன்னா கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறி, அதாவது உள்ளே வந்து நிறைய ஃப்ளூயிடெல்லாம் ஃபில் ஆகி நமக்கு என்னவா மாறிடுதுன்னா கிராஃபியன் ஃபாலிக்கலாக நமக்கு மாறிடுது. ஓகே, இந்த டயக்ராம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேமிட்டோஜெனிசிஸ். The formation of the sperm in male and ovum in female is called gametogenesis. Okay, the formation of sperm in male, அதாவது மேல்லேருந்து ஸ்பெர்ம் உருவாகிறதுக்கும் ஃபீமேல்லேருந்து ஓவம் மாறத்துக்கும் அந்த ஃபார்மேஷனுக்கு பேர் தான் கேமிட்டோஜெனிசிஸ். ஆன்லைன் it involves spermatogenesis, formation of spermatozoa, and oogenesis, the formation of ova. Gametes with haploid cells are produced through gametogenesis. ஓகே, அதுக்கப்புறமா அது எதில் போய் இன்வால்வ் ஆகுதுன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இட் இன்வால்வ்ஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஓகே, கேமிட்டோஜெனிசிஸ்க்கு அப்புறமா அது என்னவா மாறுதுன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸாக மாறுது. என்னவா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவாவும், ஊஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஓவா. ஸ்பெர்மட்டோசோவானா மேல் பார்ட், ஓவானா ஃபீமேல் பார்ட். சரியா, கேமிட்ஸ் வித் ஹெப்ளாய்ட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு த்ரூ கேமிட்டோஜெனிசிஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம். இப்போ வரைக்கும் நம்ம ஸ்பெர்ம்னு பார்த்தோம் இல்லையா, 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம். த ஸ்பெர்மட்டோசோவான் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட், அதாவது இங்கே ஸ்பெர்மை தான் ஸ்பெர்மட்டோசோவான்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஹெட் பார்ட், மிடில் பீஸ், தென் டெய்ல் அப்படின்னு நம்ம மூணு பார்ட்டாக இது நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஹெட், மிட் பீஸ், தென் டெய்ல். த ஸ்பெர்மட்டோசோவான் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட், எ மிடில் பீஸ் அண்ட் டெய்ல். The sperm head is elongated and formed by the condensation of nucleus. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு செல்லோட முக்கியமான ஆர்கனல்ஸ், நம்ம மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த செல் ஆர்கனல்ஸ் தான் வந்து நமக்கு இங்கே மாடிஃபை ஆகிருக்கு. இந்த ஹெட் போர்ஷன் பார்த்திங்கன்னா எதுலேருந்து மாடிஃபை ஆகிருக்குன்னா நியூக்ளியஸ் தான் இங்கே நமக்கு என்னவா வந்து நமக்கு ஹெட்டாக மாறி இருக்கு. த ஆன்டீரியர் போர்ஷன் ஹேஸ் அ கேப்லெக்ஸ் டெக்ஸ்ட் கால்டு அக்ரோசோம். அந்த ஹெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டீரியர் போர்ஷனுக்கு பேர் பார்த்திங்கன்னா அக்ரோசோம். ஆன்லைன் ஸ்பெர்மோட ஹெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டீரியர் போர்ஷனுக்கு பேர் அக்ரோசோம். தென் இட் கண்டைன்ஸ் ஹயலுரோனிடேஸ், an enzyme that helps the sperm to enter the ovum during fertilization. அங்கே பார்த்தீங்கன்னா ஹயலுரினோடேஸ்ங்கிற ஒரு என்சைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓவம் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு இங்கே வந்து யூஸ் ஆகுது. அன்லைன் A short neck connects the head and middle piece which compresses the centrioles. அந்த நெக் போர்ஷன் வந்து அந்த மிடில் பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஹெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் வந்து முக்கியம். த மிடில் பீஸ் த மைட்டோகாண்ட்ரியா, அதான் நெக் போர்ஷனில் சென்ட்ரியோல்ஸ் இருக்குது, மிடில் பீஸில் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. விச் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி ஃபார் த மூமெண்ட் ஆஃப் டெய்ல். எதுக்கு இது மெயினாக யூஸ் ஆகுதுன்னா அந்த டெய்ல் வந்து என்ன ஆகும்னா மூமெண்ட் ஆகும், நகர்ந்தால் தான் நமக்கு இங்கே வந்து அது ஓவம் கூட போய் ஜாயிண்ட் ஆகி நமக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அது அப்படியே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்காது, மூவ் ஆகி போகணும். இப்போ அந்த மூவ் ஆகிறதுக்கு அந்த டெய்ல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டெய்ல் மூவ் ஆகிறதுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பார்ட் எங்கே இருக்குது, அந்த மிடில் பீஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா நம்ம எனர்ஜி ஹவுஸ்னு படிச்சிருப்போம், ஆற்றல் நிலையன்னு படிச்சிருக்கோம். தேவையானது நமக்கு கொடுக்கும். இட் பிரிங்ஸ் அபவுட் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். இங்கே ஃபெர்டிலைசேஷனில் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, அந்த ஸ்பெர்ம் நகர்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இங்கே மோட்டிலிட்டிக்கு மைட்டோகாண்ட்ரியா வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போ இங்கே இந்த மெயின் பார்ட் பார்த்திங்கன்னா ஹெட்டு, அப்புறம் மிட் பீஸு, தென் டெய்ல். ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் இருக்குது, அக்ரோசோம் இருக்குது, நெக் போர்ஷனில் சென்ட்ரியோல், அப்புறம் மிட் பீஸில் மைட்டோகாண்ட்ரியா.
சரியா. அந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணால் டெயில் ரீஜனுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்குறது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, இங்கே அதே மாதிரி அந்த என்சைம் நேம் ஒன் வேர்டில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். The mature ovum or egg is spherical in shape. Unlike mature ovum or egg வந்து spherical shapeல இருக்குது. The ovum is almost free of yolk. சரி, அது ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குன்னா யோக் தான் இருக்குது. இட் கண்டைன்ஸ் abundant cytoplasm and the nucleus. இதில் நிறைய வந்து சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் தான் ஃபுல்லாக அந்த எக் ஆர் ஓம் ஃபுல்லாக கண்டெயின் ஆகிருக்கு. த ஓம் இஸ் சரௌண்டட் பை 3 மெம்ப்ரெயின்ஸ். ஆன்லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஓவம் வந்து 3 மெம்ப்ரெயினால் சரௌண்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இஸ் சரௌண்டட் பை இன்னர் தின் ஜோனா பெலுசிடா அண்ட் அண்ட் அவுட்டர் திக் கொரோனா ரேடியேட்டா. சரியா, அன்லைன் பண்ணுங்கள். இன்னர் உள்ளே இருக்கக்கூடியதுக்கு பேர் ஜோனா பெலிசிடா. தென் அவுட்டர் திக் லேயர் பார்த்தீங்கன்னா கொரோனா ரேடியேட்டா. இந்த கொரோனா ரேடியேட்டா இஸ் ஃபார்ம்டு த ஃபாலிக்கல் செல்ஸ். இந்த கொரோனா ரேடியேட்டா எப்படி உருவாகுதுன்னா ஃபாலிக்கல் செல்ஸ்லேருந்து உருவாகுது. இந்த நேம் அன்லைன் பண்ணிக்கோங்க. இன்னர் பார்த்தீங்கன்னா ஜோனா பெலுசிடா, நெக்ஸ்ட்டு அவுட்டர் திக் லேயர் கொரோனா ரேடியேட்டா. த மெம்ப்ரெயின் forming the surface layer of the ovum is called vitelline membrane. அன்லைன் இப்போ தேர்ட் லேயர் இதுதான். அதாவது அந்த ஓமை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் லேயருக்கு பேர் வைட்டலின் ஆர் விட்டலின் மெம்ப்ரெயின். அன்லைன் இன் ஒன் வேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓவமை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் லேயருக்கு பேர் விட்டலின் மெம்ப்ரெயின். இப்போ 3 மெம்ப்ரெயின் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜோனா பெலிசுடா, செகண்ட் கொரோனா ரேடியேட்டா, அப்புறம் விட்டலின் மெம்ப்ரெயின் ஆர் வைட்டலின் மெம்ப்ரெயின். அன்லைன் ஓவமை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் லேயருக்கு பேர் வைட்டலின் மெம்ப்ரெயின். த ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸ் பிட்வீன் ஜோனா பெலிசுடா அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எக் இஸ் கால்டு பெரிவைட்டலின் ஸ்பேஸ். இப்போ அந்த எங்கன்னா இந்த ஸ்பேஸ் பிட்வீன் அந்த ஜோனா பெலிசுடாக்கு அந்த சர்ஃபேஸ் ஆஃப் எக்குக்கும் நடுக்கூடிய அந்த ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பெரிவிட்டலின் ஸ்பேஸ். அன்லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.